நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆதம்பாத்துலேருந்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி ஏசி கைடி மாடல் வந்து பண்ணி கொடுங்கன்னாங்க. சரி, நம்மளும் கஸ்டமர் லொக்கேஷன் வாங்கிட்டு டேரெக்டாக சைட்டுக்கு போய்டும். சைட்டில் போய் பார்த்தா இருந்தது பக்கத்து வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஏசி கஸ்டமர் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. சரி, நம்ம கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவுடோரில் கேஸ் லாக் பண்ணிட்டோம். கேஸ் லாக் பண்ணிவிட்டு இண்டோர் அவுடோர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். காப்படி எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இண்டோர் டெம்ப்ளேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டெம்ப்ளேட் வச்சுட்டு அவுடோர் ஸ்டாண்ட் வச்சுட்டு இண்டோர் தூக்கி லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிவிட்டு காப்படி லேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காப்படி லேக் பண்ணி பெண்ட் பண்ணி தள்ளிட்டு அவுடோர் தூக்கி வச்சுட்டு ஃப்ளார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளார் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் டைட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டைட் பண்ணிவிட்டு நம்ம லீக்கேஜ்லாம் பார்த்தோம். லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. கஸ்டமர்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, எனக்கு வாட்ரு வந்து ஃபஸ்ட்டு மாட்டின வந்து தனிக்கண்ணு வச்சு பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து வாட்ரு வந்து பாத்ரூமில் போகிற மாதிரி பண்ணி கொடுக்க கேட்டாங்க. சரி, அதனால் பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்ம பாத்ரூம் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுட்டு நம்ம ஹோல்ஸை வந்து பாத்ரூமில் வர மாதிரி வச்சுட்டோம். தண்ணி வேஸ்ட் வாட்டர் வந்து அதில் போகிற மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம வச்சுட்டு ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணோம். ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம்டாக சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இது போல் சர்வீஸ் வேணால் கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.